இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்களுடைய ஒரு திருமணம். இந்த இன்றும் நிறைய அளவிலான திருமணங்கள். மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய். 12ஆம் நாள் திருவிழா. இங்கிலாந்து பெண்ணினுடைய அந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் Yes, we've had such a lovely morning celebrating Lavin Hour. இடத்தின் பூமியின் கீழே சிவலிங்கங்கள் பல காணப்படுகின்றன. It's a really nice experience to see a traditional Sri Lankan wedding. அது பார்ப்பதற்கே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம். 12ஆம் நாள் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இந்த பகல் திருவிழாவில் எவ்வாறான அந்த சுவாரஸ்யமான காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக சொல்ல போனால் இன்று பல திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருவருடைய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்களுடைய ஒரு திருமணம் இந்த செல்லச்சந்தி ஆலயத்தில் நடந்திருக்கு. அது பார்ப்பதற்கே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் இங்கிலாந்து பெண்ணினுடைய அந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருமே இங்கு வந்திருந்தார்கள். எல்லோருமே தமிழ் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த மாதிரியான அந்த ஆடைகளை உடுத்திருந்தார்கள். ஆண்கள் வேட்டியாக இருக்கலாம், பெண்கள் சேலையாக இருக்கலாம். பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. அதே போல வேலவன் தனக்கே உரித்தான அந்த அழகாக வீதி உலா வந்த காட்சிகள், அதே மாதிரி ஏனைய திருமணங்கள் மற்றும் காவடிகள் எண்ணிலடங்கா பல காவடிகள் வந்தன. அந்த காவடிகளில் முக்கியமான காட்சிகள் என பல்வேறு முக்கியமான காட்சிகளை தொகுத்து இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த சந்தை வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதியான் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் 12ஆம் நாள் பகல் திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பது சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். அதேபோல் இன்றைய திருவிழா காலங்களிலும் திருமண நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் வீதியுலா வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். திருமண நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பூஜைகள், வழிபாடுகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இன்றைய ஒரு திருமணமானது வெளிநாட்டை சேர்ந்த பெண்மணிக்கும் இலங்கை நாட்டை சேர்ந்தவருக்குமான திருமணம் ஒன்று நடைபெற போகின்றது. அதனை நாங்கள் பார்க்கின்றோம். விநாயகருக்கான அந்த அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆணுக்குமான அந்த திருமணமானது நடைபெறப் போகின்றது. பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் பலர் நிற்கின்ற அந்த காட்சிகளை நாங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கிறது. இன்றும் நிறைய அளவிலான திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளையும் கண்கூடாக நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது.
அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண்ணினுடைய உறவினர்கள் பலர் வந்திருந்தார்கள். காவடிகளும் வர ஆரம்பித்திருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். கூரச்சீலை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கூரச்சீலை மாற்றுவதற்காக செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். From London. It's a really nice experience to see a traditional Sri Lankan wedding and come here from the UK to see our friend getting married. So it's really, really nice. Yes, we've had such a lovely morning celebrating Lav and Al and wishing them all the best for the future. So Lav and I used to work together. That's how we know each other. But we've become good friends with Al, and we're so excited to see them celebrate today and also tomorrow for the reception. Your own country, India. Yeah. India. Where are you from? Gujarat. Gujarat. Gujarat Titans. IPL. Cricket. பஞ்சலாத்தி தீபங்கள் காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். மெய்யுருகி பக்தர்கள் எல்லோரும் அன்னதான கந்தனை வழிபடுகின்ற அந்த அற்புத காட்சி. ஆறுமாசாமிக்கான அந்த பூஜைகள் நடைபெறுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இங்கிலாந்து நாட்டில் இருந்து வருகை தந்த அந்த வெளிநாட்டவர்களை பார்க்கின்றோம். எல்லோருமே தமிழ் கலாச்சார முறைப்படி ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலையும் அணிந்து வந்திருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். பார்ப்பதற்கே ஒரு மெய்சிலுக்கும் வகையில் இருக்கின்றது. தீபங்கள் காட்டப்பட்டு பக்தரடியார்கள் வணங்குவதற்காக வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அதே போல் இன்றைய தினம் நிறைய அளவிலான பல திருமணங்கள் நடைபெறுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கின்றோம்.
வேலவன் வீதியில் வருவதற்காக வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முதலிலே உள்வீதி சுற்றி வந்து ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் வேலை எடுத்து பூஜைகள் நடைபெற்ற பின்னர் வழிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். வேலை மட்டும் எடுத்து சென்று பூஜைகள் நடைபெற போகின்றது. வேலை எடுத்து செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். வெளிநாட்டவர்கள் எல்லோருமே யதார்த்தமான முறையிலே நின்று எங்களுடைய அந்த கலாச்சாரங்களை ரசிக்கின்றார்கள். பூக்கள் எல்லாம் பெண்கள் தலையில் அணிந்திருக்கின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கின்றோம். தற்பொழுது கூரைச்சுயிலை மாற்றிய பின் அந்த வெளிநாட்டு பெண்மணி வருகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
வேலவன் வெளியால் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இடையனாய் வந்து கதிர்காமரை ரச்சித்த முகமொன்று, கதிர்காமம் தன்னில் பூசை முறை காட்ட அழைத்த முகமொன்று, கதிரமலை கொடியேற்றம் காணச் சென்ற முகமொன்றே, களைத்து துவையலுண்ண ஓடி வந்த முகமொன்றே, அடியார்க்கு அன்னதானம் அளிக்கும் முகமொன்றே, புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீற்றிருக்க வந்த முகமொன்று, ஆறுமுகமாகி ஏறுமையிலேறி வள்ளி தெய்வானை மங்கையுடன் வேலாகி நிற்க அடியவரும் தேவர்களும் அகமகிழ்ந்திருவாளும் செல்வச் சன்னதி வேலவரே சரணம் சரணம். எல்லாம் வல்ல சன்னதி வேட்பெருமானுடைய பராபர வருட 2026வது நாள் மகோற்சவத்திலே இன்று 12வது நாள் பெருமான் அங்கே வெள்ளிவேட் பெருமான், வெற்றிவேட் பெருமான், அடியார்களுக்கு நல்ல பெருமான், அவுணர்களுடைய கொட்டத்தை அடக்கிய பெருமான், தேவர் சிறை மீட்ட பெருமான் இன்று அங்கே தண்டிகையிலே வலம் வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுத்தார். அன்னதான கந்தனென்று போற்றப்படுகின்ற ஈழமணி திருநாட்டிலே அன்னதான கந்தனென்று போற்றப்படுகின்ற, தன்னை விரும்பி வந்து வழங்குகின்ற அடியவர்களுடைய இடர்களையெல்லாம் நீக்குகின்ற பெருமானாக தொண்டைமான் ஆற்றங்கரையிலே கோயில் தலவிருட்சமாக பூவரசை கொண்டு அங்கே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற அந்த கந்தப்பெருமான், வெள்ளிவேட் பெருமான் அங்கு தன்னை நம்பி வருகின்ற அடியவர்களுடைய இடர்களையெல்லாம் தீர்க்கின்றான். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்திலே மலைபுரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய், அலைபுரிந்த கங்கை தங்கும் அவர்சடையாரூரா, தலைபுரிந்த பலிமகிழ்வாய் தலைவா நின் தாழ்நிலற்கீழ் நிலைபுரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மே அவனே என்று அங்கே திருநெடுங்களப்பதியத்திலே திருஞான சம்பந்தர் கூறுவது போல அங்கே தன்னை விரும்பி வருகின்ற அடியவர்களுடைய இடர்களையெல்லாம் களைகின்ற பெருமானாக சன்னதி வேட்பெருமான் விளங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் இப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்னவென்றால், இந்த ஈழமணி திருநாட்டிலே இருந்த சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் போன்ற பல மகான்கள் இந்த ஆலயத்திலே இருந்து தவம் இயற்றி அவர்கள் தங்கே சரணாகதி அடைந்த வரலாறுகள் உண்டு. அந்த வகையிலே எங்களுடைய ஈழமணி திருநாட்டவர்கள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய தேசத்தை சேர்ந்த ஜேமன் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற நரைக்குட்டி சுவாமிகள், இலங்கையை ஆண்ட 2வது தேசாதிபதியாக இருந்த சோழரியினுடைய மகன் சந்த சுவாமிகள் போன்ற மகான்களும் இந்த ஆலயத்திலே இருந்து தவம் இயற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஜோகர் சுவாமிகள், ஈழத்து ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகின்ற ஜோகர் சுவாமிகள் இந்த ஆலயத்துக்கு வருகை தரும் போது இந்த ஆலயத்தின் முன்றலில் உள்ள அந்த ஆலமரத்திற்கு அப்பால் அவர் தன்னுடைய கால் பதியக்கூடாது என்று கூறினார். அப்பொழுது அடியவர்கள் சுவாமிகளிடம் கேட்டார்கள், சுவாமி ஏன் நீங்கள் ஆலயத்துக்குள் வீதிக்குள் செல்லவில்லை என்று கேட்கும்போது அங்கே சுவாமி கூறியது, இந்த இடத்தின் பூமியின் கீழே சிவலிங்கங்கள் பல காணப்படுகின்றன, அதனால் இந்த பூமியை எனது காலால் மிதிக்க முடியாது என்று கூறினார். ஆகவே நாங்கள் இதிலிருந்து ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு புனித பூமியாக இந்த ஆற்றங்கரை வீதியிலே பெருமானுடைய அந்த ஆலயம் ஒரு புனித பிரதேசமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஏழை அடியோர்கள் எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆற்றங்கரை வேலவன் விளங்குகின்றான் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
அடியவர்களுக்கு அமுதளிக்கும் செல்வநிதி செல்வனுக்கு, தேவர் கொடியோடுக்கு, செங்கதிரோடுக்கு, மால்மறையனுக்கு, மருது கதிர்காமருடன் திருவிளையாடல் புரிந்த செல்வநிதி செல்வனுக்கு அரோகரா. சைபர்லிருந்து 91 இலக்கமுடைய ஆலய தொழிலாளர்கள் நாதஸ்வர மேடை இசைக்கு வெளிநாட்டு பெண்கள் ரசித்து ஆடிய வண்ணம் வருகிற அந்த காட்சி.
வீதி உலா முடிவடைந்து ஆற்றங்கரை வேலவன் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தனக்கே உரிய அந்த இடத்தில் அமர்வதற்காக தொண்டர்களினால் தூக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சி. அவ்வாறே அவர்களுக்கும் திருமணம் முடிந்து தேங்காய் உடைப்பதற்காக கைப்பூரம் கொளுத்துவதற்காக வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். இன்றைய 12ஆம் நாள் திருவிழா மிகவும் சிறப்பாகவும் மிகவும் பக்தி பயமாகவும் பல காவடிகள் வந்தன, பல காவடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் இவர்களுடைய இந்த திருமணமும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அவ்வாறு ஆற்றங்கரை வேலனுடைய பல சிறப்புகளையும் பல திருமணங்களையும் பல காவடிகளையும் பார்த்தவாறு மிகவும் அழகாக இந்த நாள் அமைந்திருந்தது. உங்களுக்கும் இந்த காணொளி பிடிக்கும் என நினைக்கின்றேன். இனிதான் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.